தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறும்போது, மத்திய அரசின் அதிகாரிகள் மாநில அரசை விமர்சனம் செய்யப்பட்டார்கள். அது ஒரு மாண்பு. தமிழகத்தில் திமுக செயலிழந்து நிற்கிறது. பேரிடரை மோசமாக கையாண்டுள்ளது என்றும் மத்திய அரசு சார்பில் வந்த 4 அதிகாரிகள் கொடுத்த சான்றிதழை அறிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். திமுக அரசு பேரிடர் காலத்தை மோசமாக கையாண்டதை முதலமைச்சர் ஸ்டாலின் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதேபோல வெள்ள நிவாரணமாக மக்களுக்கு குறைந்தது 10,000ஆவது வழங்க வேண்டும் என்றும், பொலிட்டிக்ஸ் இம்மெச்சூரிட்டியை தமிழகத்தில் முதல் முறையாக பார்க்கிறேன் என்றும், மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய நிதி நிச்சயமாக வந்து சேரும். ஊடகம் கட்சிகள் பொய் சொல்லாது, மக்களிடையே பேட்டிஸ் பொய் சொல்லாது. 5 நாட்களாக தண்ணீரில் இருந்தவர்கள் பொய் கூற மாட்டார்கள் என்றும், நாங்களும் பொய் சொல்ல மாட்டோம். தமிழகத்தில் திமுக செயலிழந்து நிற்கிறது என்று அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். அதேபோல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை பெருநகர் காவல் துணை ஆணையரிடம் தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் புகார் அளிக்கப்பட்டு உள்ளது. இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் காங்கிரஸ் கட்சி மற்றும் அதன் தலைவர்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பொதுவெளியில் அவதூறு செய்தி வெளியிட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, தேசிய ஊடக பிரிவு தலைவர் அமித் மால்வியா மற்றும் சமூக ஊடக பிரிவு நிர்வாகிகள் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு பெருநகர காவல்துறை ஆணையரிடம் சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பெருநகர சென்னை மாநகராட்சி மாமன்ற காங்கிரஸ் தலைவரும் மாவட்ட தலைவருமான திரு சாமுவேல் திரவியம் அவர்கள் தலைமையில் புகார் மனு கொடுக்கப்பட்டு உள்ளது. மேலும் தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை மீது தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. அதே போல தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடைப்பயணத்திலும் ஈடுபட்டு வருகிறார். தற்போது நடு ரோட்டில் வைத்து அண்ணாமலை அவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது.